நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் போகிறதுக்கு ஆர்எம்ஐ கட்டாயம் தேவையா? ஆர்எம்ஐ அப்படி தேவை அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆர்எம்ஐ தேவை? ஆர்எம்ஐ எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஆர்எம்ஐ எப்படி எடுக்கிறது? ஆர்எம்ஐ இல்லாமல் சிங்கப்பூர் போக முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ தான் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சிங்கப்பூர் போகிறதுக்கு வந்துட்டு ஆர்எம்ஐ வந்து கட்டாயமாக தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. சிங்கப்பூர் போகிறதுக்கு ஆர்எம்ஐ கண்டிப்பாக தேவை கிடையாது. ஓகே, நான் வந்து ஆர்எம்ஐனா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஆர்எம்ஐனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து சிங்கப்பூர் போகிறதுக்காக உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து எம்ஓஎம்ல சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஒரு சில பேர் வந்துட்டு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தான் அப்படிங்கிறத சிங்கப்பூரில் இருந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதை வெரிஃபிகேஷன் பண்ணால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பேர் தான் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ ஆர்எம்ஐ இருக்குது, அதே மாதிரி அவந்தா அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. 2 சர்டிஃபிகேட் இருக்குது. 2ல் எது வேணாலும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அப்படிங்கிறத சிங்கப்பூர்லேயே வெரிஃபிகேஷன் பண்ணதுனால உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஆர்எம்ஐன்றதுக்கு இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ஆர்எம்ஐ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்றது உண்மைதான். ஓகேங்களா? சரி, ஆர்எம்ஐ வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமா? ஆர்எம்ஐ எடுக்காமல் போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஒரு சில கம்பெனிகள் வந்து எடுக்க சொல்கிறாங்க. டைரெக்டாக கம்பெனியே ஆர்எம்ஐ இருக்கவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா அதுதான். இப்போ வந்து நீங்கள் ஆர்எம்ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அப்ரூவல் ஆகும். ஒரு கம்பெனி உங்களுக்கு செலவு பண்ணி அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்றதுனால ஆர்எம்ஐ எடுத்து வச்சுக்க சொல்லுவாங்க. ஆர்எம்ஐ இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம ஊர் ஏஜென்ட்டுகள் வியாபாரமாக மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும். ஐ திங்க் வந்து 7,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து ஆர்எம்ஐக்கு ஆகும். ஆனால் இங்கே எடுக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அதிகமான அமௌண்ட் 20,000 25,000 கூட கேட்குறாங்க. அது எப்படி அப்படின்னா நீங்கள் ஆள் மாறி மாறி வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்ஐயோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த அமௌண்ட்டுக்காக தான் வந்து உங்கள்ட்ட ஆர்எம்ஐ கேட்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆர்எம்ஐ எடுத்து வச்சா மட்டும் உங்களுக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாதுங்க. நீங்கள் ஆர்எம்ஐ எடுத்து வச்சா மட்டும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு அந்த ஏதாவது ஒரு ஃபீல்டில் நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். மற்றபடியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாலாம் வேலை கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஆர்எம்ஐ எடுத்து வச்சுட்டாவே வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டேரெக்டாக எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் ஆகும்னு சொல்லிட்டேன். என்ன பர்சனலாக கேட்டிங்க, நான் டேரெக்டாக எடுக்கலாமா இல்லை வந்துட்டு நான் ஏஜென்ட் மூலமாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜென்ட் மூலமாக எடுக்கிறது பெட்டர் தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ டேரெக்டாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண நம்ம சப்ஸ்கிரைபரே ஒரு 2-3 பேர் டாக்குமெண்ட்லாம் சரியாக சப்மிட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ராசஸுக்கு ரிப்ளையே வராமல் இருந்து அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுது. அதே இது ஏஜென்சியில் மூலமாக நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு ஆர்எம்ஐ வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் ஏஜென்ட் மூலமாக போகிறதே பெட்டர். ஆனால் ஒன்றுக்கு 4 பேர்கிட்ட விசாரித்து எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து அதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட மூவ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் ரொம்ப கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ண தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆர்எம்ஐ வர்றதுக்கு டிலே ஆகிறது அந்த மாதிரியே நடக்குது. ஸோ கரெக்டாகவும் பண்ணணும், அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சன்ட் நீங்கள் மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு வந்து டேரெக்டாக ஆர்எம்ஐ எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நானே அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன், எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அப்படின்றத பார்த்துட்டு டேரெக்டாக எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுக்கிறப்ப வந்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்து டிப்ளமோவுக்கே எடுக்கிறாங்க. டிப்ளமோக்கெல்லாம் வந்துட்டு ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அமௌண்ட்டுக்காக தான் கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில ஏஜென்ட்டுகள் வந்துட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெலகிராமில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா என்கிட்ட மட்டும்தான் எடுக்கணும், நாங்கள் தான் எடுத்து கொடுப்போம், வெளியிலலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆர்எம்ஐக்கு அவங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாய அமௌண்ட். கிட்டத்தட்ட அந்த ஏஜென்ட்டே 10,000க்கு மேலே 15,000 வந்து ஒரு ப்ராஃபிட் வைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வந்துட்டு இது மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது. யார் வேணாலும் ஆர்எம்ஐ எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் ஆர்எம்ஐ அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கம்மி அமௌண்ட் எங்கே ஆகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்கே மூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்து ஆர்எம்ஐ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்எம்ஐ இல்லை அப்படின்னாலும் ஆர்எம்ஐ எடுக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு சில பேர்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளமே 10,000 15,000 தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்களாம் ஆர்எம்ஐ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அப்படின்றப்ப நீங்கள் ஆர்எம்ஐ வந்து எடுக்காமே நீங்கள் வேறு வேலைகளுக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஆர்எம்ஐ இல்லாமலும் நிறையா வேலைகள் வந்து கிடைக்குது. இன்னுமே ஆர்எம்ஐ எடுக்காமலும் நிறைய பேர் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்எம்ஐ அப்படின்றது 100% அவசியம் கிடையாது. அதை ஏன் 100% அவசியமாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜென்ட்டுகள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அதை அவசியமாக்குறாங்க. ஸோ வந்து ஆர்எம்ஐ கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணுன்றது கிடையாது. ஆனால் ஒரு சில கம்பெனிகள் மட்டும் ஆர்எம்ஐ கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த கம்பெனிக்கு மட்டும் உங்களால் மூவ் பண்ண முடியாது. மற்ற கம்பெனிக்கு நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. இன்றளவிலும் நிறைய பேர் வந்து ஆர்எம்ஐ எடுக்காமல் நல்லபடியாக போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல இன்கம் இருக்குது, ஓரளவுக்கு இது
எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க ஆர்எம்ஐ எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு சில பேர் டேரெக்டாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரியும் அப்படின்னா மட்டும் டேரெக்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏஜென்சி மூலமாக கம்மி அமௌண்ட்டில் போகிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதர்வைஸ் வந்து பணம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றவங்க ஆர்எம்ஐ எடுக்காதீங்க. அதேமாதிரி டிப்ளமோ பர்சனும் மோஸ்ட்லி ஆர்எம்ஐ எடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ எடுக்க வேணாம், டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்எம்ஐ எடுக்காமல் இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாகவே அப்ரூவல் கிடைக்கும். ஸோ நீங்களும் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்லை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கங்க. மற்ற யூனிவர்சிட்டிலாம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.